ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் டு மாற்றம் மேக் a சேஞ்ச். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம என்ன ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர் உங்களை பத்தி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு லவ் டெஸ்ட் மூலமா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ டோட்டலா பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ்ல உங்களோட ஆன்சர் எதுவோ அதை நீங்க 10 செகண்ட்ஸ்குள்ள சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த 3 ஆன்சருக்குமே 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுல நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு வரக்கூடிய மார்க்கை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வரணும். ஸோ ஃபைனலா நம்ம டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் பிறந்த நாளின் போது வாழ்த்துக்கள் தெரிவிப்பாரா அப்படின்றதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆம், காலையில் முதல் வாழ்த்து அந்த நபருடையதுதான். ஆப்ஷன் பி, வாழ்த்து தெரிவிப்பார் ஆனால் சற்று தாமதமாக. ஆப்ஷன் சி, நானே என் பிறந்த நாள் என கூறினால்தான் வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல உங்களோட ஆன்சர் எது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட் இது. ஸோ கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு செல்ல பெயர் வைத்து அழைப்பாரா? ஸோ ஆப்ஷன் ஏ, இல்லை, என் நிஜ பெயர் கூறிதான் அழைப்பார். ஆப்ஷன் பி, ஆம், சில வேளையில் செல்ல பெயரிட்டு தான் அழைப்பார், எப்போதுமே செல்ல பெயரை கூறி அழைப்பதுண்டு. ஸோ இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட் இது. ஸோ கண்டிப்பா சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இப்போ உங்களுடைய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், அவரை போனில் அழைக்கும் போது அவர் உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தேன், நீ அழைத்து விட்டாய் என கூறியதுண்டா? ஆப்ஷன் ஏ, ஆம், பலமுறை கூறியுள்ளார். ஆப்ஷன் பி, சில முறை அப்படி கூறியதுண்டு. ஆப்ஷன் சி, இதுவரை அப்படி கூறியதே இல்லை. ஸோ இதுல உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல உங்களுடைய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், நீங்கள் அந்த நபரை எவ்வளவு விரும்புகிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, என் உயிரை விட அதிகமாக. ஆப்ஷன் பி, ஏதோ பிடிக்கும். ஆப்ஷன் சி, இல்லை, பிடிக்காது. இந்த 3ல உங்களுடைய ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான 10 செகண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன மார்க்கோ அதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 5th கொஸ்டின், நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் கோபமாக பேசியது உண்டா? ஆப்ஷன் ஏ, இதுவரை கோபமாக பேசியதே இல்லை. ஆப்ஷன் பி, உரிமையாக கோபித்துக் கொள்வார், பிறகு சாதாரணமாக பேசுவோம். ஆப்ஷன் சி, அடிக்கடி கோபமாக பேசுவார். இது 3ல உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான 10 செகண்ட். இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ டோட்டலா 5 கொஸ்டின்ஸ்மே வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த 5 கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸ் மார்க்ஸ் வந்து நீங்க போட்டுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, கூட்டிக்கோங்க. ஸோ இதை நீங்க கூட்டும் போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் 50 to 80க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை சிறிதளவு கூட நினைக்கவில்லை, அவர்கள் உங்களை ஒரு வழிபோக்கன் மாதிரியே நடத்துவார்,
சில நேரம் உங்கள் அன்பை அவர்கள் புரியாமல் இருக்கலாம். தொடர்ந்து உங்கள் அன்பை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய மார்க்ஸ் டோட்டல் வந்துட்டு 90 to 150 இருக்கு அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை எப்போதாவது நினைக்கிறார். அவரின் வாழ்வில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார். இன்னும் ஆழமாக அன்பை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் அதனை அவர் புரிந்து கொள்வார். இது வந்துட்டு 90 to 110 நீங்க மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அண்ட் 120 to 150 உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். அவர் மனது முழுவதும் நீங்கள் தான் இருப்பீர்கள். உங்களுக்கு எப்போதும் அவர் முன்னுரிமை கொடுப்பார். உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. ஸோ நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களை பத்தி நினைக்கிறாரா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு இந்த லவ் டெஸ்ட் மூலமா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மார்க் வந்தது அப்படின்றதையும் உங்களுடைய பார்ட்னர் நேம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். This is Preeti signing off.